அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்று நினைவுக்கு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர்க்கு அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. நமது கண்களின் நினைவை நம் பூமியின் வடகிழக்கு திசையிலே வான மண்டலத்திலே விண்ணிலே நம் கண்களின் நினைவை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக பேரருள் பேரொளியாக ஒளியின் சுடராக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்ணின் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் கண்ணின் நினைவை புருவ மத்திக்கு கொண்டு வந்து நம் உயிரோடு ஒன்றி உயிர் வழியாக, அதாவது புருவ மத்தி வழியாக எப்படி கண்களின் நினைவை விண்ணிலே துருவ நட்சத்திரத்தின்பால் கண்ணின் நினைவு கொண்டு செலுத்தினமோ அதையே புருவ மத்தி வழியாக உயிர் வழியாக அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரம் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும்
நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவருமே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது ஞானகுரு காட்டிய அருள் வழியிலே அனுதினமும் நாம் இந்த தியான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். அவர் காட்டிய அருள் வழியிலேயே நாம் தியானித்து வருகின்றோம். அதே சமயத்தில் இந்த தியானத்தின் மூலமாக நாம் சக்தி பெற்று வளர்ந்து கொண்டே வந்தாலும் நமக்குள் அருள் ஞானம் பெருக வேண்டும். மெய்ப்பொருள் காணும் அந்த திறனையும் நாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். அதைத்தான் ஆலயங்களில் பொருளறிந்து செயல்படும் அந்த திறன் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று அந்த ஆலயத்திலே காட்டப்பட்ட தெய்வத்தினை திரையிட்டு மறைத்து
பின் திரையை நீக்கி அங்கே இந்த வெளிச்சத்தை போட்டு காட்டுகின்றார்கள். வெளிச்சத்தை போட்டு காட்டும் பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் தெரிய வருகின்றது. ஏனென்றால் அன்று அந்த தெய்வ சிலை இருக்கும் இடத்தில் இருட்டுதான் இருக்கும். இவர்கள் தீப ஆராதனை காட்டப்படும் பொழுதுதான் அங்கே வெளிச்சமே தெரிய வரும், பொருள்களும் தெரிய வரும். இன்று எத்தனையோ அலங்கார விளக்குகளை போட்டு வைத்ததால் நமக்கு ஞானிகள் எந்த உட்பொருளை காண்பித்தார்கள் என்றே அறிய முடியாது போய்விட்டது. நமது வீட்டிலே திடீரென்று இரவு நேரத்திலே விளக்குகள் அணைந்து விட்டால் நாம் எப்படி உடனே இந்த வெளிச்சத்தை தேடி ஓடுகின்றோமோ அதை போன்றுதான் பல கோடி சரீரங்களில் ஒவ்வொரு சரீரத்திலும் அந்தந்த சரீரத்தில் எத்தனையோ இம்சைகளையும் நரக வேதனைகளையும் அனுபவித்து அதிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்று எதை இன்று இருட்டு இருள் என்று சொல்கின்றோமோ அந்த இருளை நீக்கக்கூடிய சக்திகளாக சிறுக சிறுக பெற்று வளர்ந்துதான் இன்று கார்த்திகேயா என்று, கார்த்தி என்றால் வெளிச்சம், மனிதனுடைய ஆறாவது அறிவு, அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க உயர்ந்த சக்தியாக நாம் மனிதனாக வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் மனிதனாக வளர்ச்சி பெற்று நாம் இன்று வாழ்ந்தாலும் இன்றைய விஞ்ஞான உலகில் இந்த ஆறாவது அறிவு என்பதே விஞ்ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் அடிமைப்பட்டு விட்டது. நாம் இன்று படிக்கக்கூடிய பள்ளிகளிலும் மற்ற இடங்களிலும் அது எல்லாமே வெறும் அறிவு. அறிவு என்றால் யாரோ ஒருவர் பதிவு செய்ததை திரும்ப சொல்லக்கூடிய நிலைகளாக, அதை சரியாக சொன்னால் உனக்கு இந்த வேலை கிடைக்கும், இவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே சென்று விட்டதால் இங்கே ஞானம் என்ற நிலைகளை இழக்கப்பட்டு விட்டது. என்றால் பல கோடி சரீரங்களில் நம்மை அறியாத அந்த ஞானத்தின் வளர்ச்சி, அத்தகைய அணுக்கள் இந்த உயிர் அதை வளர்த்துக் கொண்டே அந்த சந்தர்ப்பத்திலே பெற்று வந்ததால் தான் இந்த ஆறாவது அறிவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆக மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஆறாவது அறிவிலிருந்து ஏழாவது நிலையாக ஒளி சப்த ரிஷி என்ற நிலையை அடைய வேண்டும். இன்று நாம் குழந்தைகளை வளர்க்கப்படும் பொழுது எப்படி பள்ளியிலே சேர்க்க வேண்டும், அதற்கு பின் அங்கே சேர்க்க வேண்டும், அடுத்து அங்கே சேர்க்க வேண்டும், அடுத்து அவன் இப்படி வளர வேண்டும் என்று விரும்புகின்றோமோ இதை போன்றது மனிதனாக நாம் தோன்றிய ஒவ்வொருவருமே ஆறாவது அறிவு பெற்ற நிலையில் ஏழாவது ஒளியின் தன்மை பெற வேண்டும். ஆக இந்த ஒளி என்ற ஞானத்தின் வளர்ச்சி பெறக்கூடிய அந்த பாதைகளே அடைபட்டு விட்டது. அதனால்தான் நமது ஞானகுரு அடிக்கடி சொல்வது, நான் படிப்பறிவே இல்லாதவன், எனக்கு அந்த தகுதியே கிடையாது, நீங்கள் படிக்கக்கூடிய புஸ்தகங்களையோ என்னால் அதை படிக்கக்கூட நேரமில்லை, அந்த அறிவு கூட எனக்கு இல்லை என்று பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எந்த புத்தகங்களையும் படிக்க முடியாத அவர்தான் இந்த பூமியில் ஆதியில் முதல் மனிதன் அகஸ்தியன் எவ்வாறு விண்ணுலகம் சென்றடைந்தான், அணுவினுடைய ஆற்றலை எப்படி அறிந்தான், அகண்ட அண்டத்தையும் அவன் எவ்வாறு அதனுடைய இயக்கங்களை அறிந்து அந்த ஆற்றலை தனக்குள் சேர்த்து கணவன் மனைவியாக தாய் தந்தையோடு இணைந்து ஒரு குடும்பமாக துருவ நட்சத்திரமாக அவன் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் கொடுத்த விநாயகர் தத்துவத்திலிருந்து அவனுக்கு பின் சென்ற ஒவ்வொரு ஞானிகளும் வெளிப்படுத்திய அத்தனை தத்துவங்களையும் எந்த புத்தகத்தையும் படிக்காமல் ஒருவர் சொல்லி அதை இன்று மனப்பாடம் என்று சொல்லுகின்றார்கள். மனப்பாடம் செய்யாமலும் அதையெல்லாம் தனக்குள் ஞானமாக அருஞானமாக மெய்ப்பொருள் காணும் திறனாக நமது ஞானகுரு அவர்கள், அதனால்தான் அவரை வெறும் குரு என்று சொல்லாதபடி ஞான குரு என்று சொல்கின்றோம். படிப்பறிவே இல்லாத அவர் ஞான குருவாக எப்படி ஆனார்? நாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை
மேலெழுந்த வாரியாகத்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவர் மனைவியை காப்பாற்றினார் குருதேவர், வாக்கை வாங்கினார். வாக்கை வாங்கியதால் அவர் சொல் கட்டுப்பட வேண்டியதாக இருந்தது. அதன்படி அவர் குருவிடம் இருந்து ஆற்றலை பெற்றார். காடு மேடெல்லாம் அலைந்தார். அதன் வழிதான் அவர் உபதேசித்தார் என்று நாம் எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் அவர் எப்படி அந்த ஞானத்தை வளர்த்தார் என்பதையும் பல்வேறு இடங்களிலே நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார்கள். என்றால் இப்பொழுது அதை ஏன் நாம் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றால், நமது ஞானகுரு அதாவது நேரடியாக உபதேசமாக கொடுத்தது, அவர் வெளிப்படுத்திய உணர்வலைகள், இதை எல்லாமே எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும், அதை உணர வைக்க வேண்டும். எல்லாமே சாமிதான், சாமிக்குத்தான் தெரியும், சாமிதான் என்று நீங்கள் என்னை சொல்லுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் சாமி செய்ததை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தவவன குருவிடத்தையும் நாம் பெருமையாக அங்கே உயர்ந்த சக்திகள் அவரால் பரப்பப்பட்டுள்ளது என்று அடிக்கடி சொல்லுகின்றோம். ஆனால் அந்த தபோவனத்தையே, தபோவனம் என்பது நான் அல்ல நீங்கள் தான் என்று, சாமி என்றாலும் நீங்கள் தான், தபோவனம் என்றாலும் நீங்கள் தான் என்று யாரையோ ஒருவரை அவர் சுட்டிக்காட்டாதபடி ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து, அந்த உடல் மனித உடல் உருவாவதற்கு காரணமான 1008 குணங்களையும் 1008 தெய்வ குணங்களாக, தெய்வங்களாக அங்கே கொழு வீட்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு உயிரும் என் குரு காட்டிய அந்த அருள் வழியில் மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய அந்த சக்திகளை பெற்று அவர்களும் இந்த 6வது அறிவிலிருந்து 7வது நிலைக்கு ஒளியின் சுடராக, பேரருள் பேரொளியாக மாற வேண்டும் என்று அந்த சக்திகளை சாமி மட்டும்தான் செய்ய முடியும். சாதாரண மனிதனால் அல்லது நாம் மனதிற்குள் நினைக்கலாம், நம்மால் எப்படி அதை செயல்படுத்த முடியும், அவர் மாதிரி நம்மால் பேச முடியுமா, அவர் மாதிரி நம்மால் செய்ய முடியுமா, அவர் சொன்ன நிலைகளை எல்லாம் செய்ய முடியுமா என்று நம்முடைய உள் மனதிற்குள்ளே இப்படியெல்லாம் சில நேரம் சிந்தித்து பார்த்தால் ஓடும். ஆனால் அவர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி, படிப்பறிவு இல்லாத எனக்கு என் குரு எல்லாமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செவி வழிதான் உபதேசங்களை கொடுத்தார். சில இடங்களிலே கடுமையான நிலைகளுக்கு ஆளாக்கி ஒவ்வொன்றையும் முற்று கவனிக்கும்படி செய்வார். சோறு சாப்பிட விட மாட்டார். என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பசி ஏற்பட்டதென்றால் 2 பச்சிலையோ அல்லது அவர் சொன்ன முறைப்படியோ அதை உட்கொண்டு விட்டு மீண்டும் அதையே உற்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆக அவர் எனக்கு கொடுத்தது அனைத்துமே உபதேச வாயிலாக ஞானத்தின் அடிப்படையிலே தான் இன்று நாம் தியானம் செய்கின்றமே. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் ஒரு பாடநிலையாக அவர் கொடுத்த பயிற்சியைத்தான் நாம் தியானமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குருவிடம் அவர் பெற்றது அனைத்துமே அனுபவ பாடம், செவிவழி அவருக்குள் ஓதப்பட்ட அந்த துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்த, இன்றும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த உணர்வின் அருள்ஞான வித்துகளை இன்று தாவர இனங்களுக்கு நாம் எப்படி ஒவ்வொன்றுக்கும் வித்து என்று சொல்லுகின்றோமோ அதை போன்றுதான் நாம் எடுக்கக்கூடிய இந்த துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகரிஷிகள், இது எல்லாமே காட்டிலே உடலுக்குள் எப்படி அணுக்கள் என்று சொல்லுகின்றோமே, இது அனைத்துமே அவர்கள் மூச்சலைகள் ஒளியான அணுக்களாக இந்த பூமியிலும் பரவி உள்ளது, விண்ணிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் குருவிடமிருந்து அவர் பதிவாக்கினார். பதிவாக்கியதை நினைவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் இந்த நினைவுக்கு கொண்டு வந்ததுதான்
அவர் இஷ்டத்துக்கு அதாவது ஞானகுரு அவர் இஷ்டத்துக்கு அதை செயல்படுத்த விடாதபடி ஈஸ்வரப்பட்டர் கட்டாயப்படுத்தி அவரை நினைவுக்கு கொண்டு வரும்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகின்றார். அவர் வீடு, தன் குடும்பம் அனைத்தையும் விடுத்துவிட்டு அந்த குரு எதை தனக்குள் பெற வேண்டும் என்று, தான் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று எந்த ஞான வித்தை அவருக்குள் பதிவு செய்தாரோ அதையே மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ கடுமையான எதிர்நிலைகளுக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டும் நினைவாக தன் குருவையை எண்ணி அந்த குருவின் துணை கொண்டு, என்றால் மீண்டும் இந்த இடத்தில் நாம் ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரப்பட்டர் குருநாதருக்கு சக்தி கொடுத்தார், அவர் பெற்றார் என்று சொல்வதை விட ஈஸ்வரப்பட்டர் அவரை கடுமையாக சோதனைக்குள்ளாக்கினார், கடுமையான இம்சைகளை கொடுத்தார் என்றுதான் சொல்ல முடியும். அந்த இம்சைகளிலிருந்து விடுபடுவதற்கு இவரால் முடியாது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த குருவையே எண்ணி அவர் செவிவழி அவருக்குள் பதிவு செய்ததை கட்டாயத்தின் பேரில் மீண்டும் மீண்டும் அதை நினைவு கொண்டு வந்து பின் அந்த உணர்வே அவருக்குள் ஞானமாக, ஏனென்றால் குரு இதை பல இடங்களிலே சொல்லப்படும் பொழுது நீங்கள் ராமாயணம் படித்திருக்கின்றீர்கள், மகாபாரதம் படித்திருக்கின்றீர்கள், கந்த புராணம், சிவபுராணம் எல்லாம் படித்திருக்கின்றீர்கள். ஆனால் என் குரு எனக்கு அதையெல்லாம் நீ ஏன் படிக்கப் போகின்ற, அதையெல்லாம் நீ எதற்கு படிக்க வேண்டும், காற்றிலே அந்த உணர்வுகள் இருக்கின்றது, நான் சொன்ன பதிவு அதை நீ நினைவு கொண்டு வந்தால் அக்காலத்தில் நடந்த நிலைகளை எந்த ரிஷி எந்த ஞானி வெளிப்படுத்தினானோ அதை நீ நுகர்ந்து அந்த முழுமையான உண்மை நிலைகளை மறைக்கப்பட்டதை நீ பெற முடியும், நீ காண முடியும், நீ அதை எடு என்று என் குரு எனக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். இன்று நாம் வேதங்கள் என்று சொல்கின்றோம், உபனிஷத்துக்கள் என்று சொல்கின்றோம். அக்காலத்திலே இதையெல்லாம், அதாவது இன்று நாம் கல்வி அறிவு என்று சொல்லுகின்றமே, இந்த எழுத்தறிவுக்கு வந்த பின் அரசர்களாக இருந்தவர்கள் வளர்ச்சியின் பாதையிலே ரிஷிகளாக எழுத்து வடிவுக்கு கொண்டு வந்த பின் அதைத்தான் இன்று எத்தனையோ வகைகளில் திரிபானவை இந்த உலகத்தில் நாம் பக்தி என்ற நிலையில் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வேதங்களையும் நான் படிக்கவில்லை, உபனிஷத்துக்களையும் படிக்கவில்லை. ஆனால் வேதங்களுடைய மூலத்தையே குரு எனக்கு உணர்த்தினார், உபனிஷத்துக்களில் என்ன இருக்கின்றது என்பதையும் காட்டினார், மனிதன் எவ்வாறு வின் செல்ல வேண்டும் என்பதையும் எனக்கு குரு காட்டினார் என்று. ஏனென்றால் இன்று நாம் இருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், கையிலே போனும் வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த போனை வைத்து நாம் அதனுடைய பயன்பாடுகளை மட்டும்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றமே தவிர அது எப்படி வேலை செய்கின்றது, எங்கிருந்து அலைகளை எப்படி இழுக்கின்றது, அல்லது அதற்குள் இயங்கக்கூடிய ஏதாவது பொருள் சரியாக இயங்கவில்லை என்றால் நம்மால் அதை சரியாக செய்ய முடியுமா என்றால் நமக்கு அது பற்றி தேவையில்லை. ஆகையினால் நாங்கள் அதை கற்கவில்லை என்று நாம் எளிதாக சொல்லிவிடுகின்றோம். ஆக பயன்பாடை மட்டும்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றமே தவிர அது உருவாக்கியதை பற்றியோ அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றியோ நாம் அறியவில்லை. இதை போன்று இந்த மனித வாழ்க்கையிலும் நாம் அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, அல்லது காலையிலிருந்து இரவு வரை எதையெல்லாம் சந்தித்தோமோ அதை பற்றித்தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞான குருவிற்கோ தன்னுடைய குடும்பத்தையும் இன்று நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையெல்லாம் அவர் வாழ முடியாதபடி, சரியான உணவு இல்லாதபடி குரு காட்டிய வழியிலே மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற பேருண்மைகளை, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வெளிப்பட்ட பேருண்மைகளை அந்த குரு இட்ட கட்டளைப்படி அதை தனக்குள் வளர்த்துக் கொண்டால் எதற்காக இந்த உலகம் நீடித்தனால் இருக்காது. இந்த உலகில் உள்ள சிறிதளவேனும் மக்களை ஞானிகளாக்க வேண்டும், உயர்ந்த நிலை பெறச் செய்ய வேண்டும் என்று அந்த சிறிதளவேனும் என்று சொல்வது நம்மைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். ஆக நாம் அனைவரும் அந்த ஞானத்தை பெற வேண்டும், உயர்ஞானியாக வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இத்தனை உபதேசங்களையும் கொடுக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து ஞானகுரு உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய உபதேச கருத்துக்களை தினசரி நாம் அதற்கு என்று சிறிதளவாக நேரம் ஒதுக்கி அவருடைய ஒளி ஈஸ்வரப்பட்ட அவருக்கு எப்படி செவிவழி அந்த ஒளிகளை எழுப்பி அவருடைய கண்ணிற்கு
நினைவாற்றலை கொண்டு வந்து அந்த கண்ணின் நினைவு கொண்டுதான் இந்த காட்டிலே மறைந்துள்ள ஞானிகள் மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நிழல் படமாக தனக்குள் பதிவு செய்து பின் இந்த வித்து விளைய வளர குரு நம்மிடமே உபதேசத்திலே சொல்லியிருக்கின்றார். அன்று அகஸ்தியன் எப்படி வாழ்ந்தான், தாய் கருவிலே எந்த சக்தி பெற்றான், 5 வயதில் எந்த ஆற்றலை பெற்றான், திருமணமாகும்போது அவனுடைய உணர்வு எப்படி இருந்தது, தன் மனைவிக்கு எப்படி பாய்ச்சினான் என்று இதெல்லாம் நேரடியாக நான் பார்த்தேன், கண்டேன், உணர்ந்தேன். அதைத்தான் உங்களிடம் சொல்லுகின்றேன், வெறும் சொல்லாக அல்ல, பாடமாக அல்ல என்று சொல்லுகின்றார். அவரும் நம்மை போன்ற மனிதர் தான். குரு அவரிடம் பதிவு செய்ததை, அவர் பதிவு செய்து கொண்டதை அவர் எப்படி கூர்மையாக பதிவு செய்தார், அதை போன்று நாமும் நமது குரு எண்ணில் அடங்காத உபதேசங்களை வெளிப்படுத்தி உள்ளார்கள். அதை நாம் கூர்மையாக உற்று கேட்டு ஞான குருவினுடைய ஒளி, அதாவது அவருடைய உபதேச அந்த சப்தங்களை கூர்ந்து கேட்டு கவனித்து பதிவாக்கி, அவர் பதிவாக்கியதை நினைவுக்கு கொண்டு வந்தால் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த ஞானம் இன்றைய வாழ்க்கைக்கு, இன்றைய உலக வாழ்க்கைக்கு அவசியம் தேவை. பல இடங்களிலே நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம், நினைத்த நேரத்தில் எல்லாம், எண்ணும் பொழுதெல்லாம் சக்தி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் அந்த வாக்கினுடைய பலிதம், அதை மட்டும் நாம் வாக்காக எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் உபதேச வாயில அவர் கொடுக்கக்கூடிய வேறுண்மைகளை நாம் தியானம் செய்வதற்குத்தான் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது. உபதேசம் கேட்க நேரம் இல்லை. ஏற்கனவே கேட்ட உபதேசம் தான், சாமி ஏற்கனவே எல்லாம் சொல்லிவிட்டார் என்று நமக்கு நாமே இந்த உபதேச கருத்துக்களை சாதாரணமாக எண்ணி விடுகின்றோம். ஆனால் அவர் கொடுத்த வாக்கு நமக்குள் ஞானமாக, மெய்ஞானமாக, உயர் ஞானமாக, அந்த ஞானிகளை போன்று அவர் சொல்லுகின்றாரே, சாமி நான் அல்ல, நீங்கள் தான் சாமி, நீங்கள் ஒவ்வொருவருமே சாமியாக வேண்டும், சாமி செய்ததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்மை எப்படி நம்பி நம்மிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தாரோ அந்த வித்தை வளர்க்கும் விதமாக குறைந்தபட்சம் நாம் ஒரு நாளைக்கு சிறிதளவேனும் உபதேசங்களை கேட்டு பதிவாக்க வேண்டும். என்றால் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் சொல்லுகின்றார், உபதேச வாயிலாகத்தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கின்றேன், உபதேச வாயிலாகத்தான் மகரிஷியுடைய சக்திகளை கொடுக்கின்றேன், உபதேச வாயிலாகத்தான் துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை பெற முடியும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு சில இடங்களிலே அந்தந்த அங்கத்தினர்களே மனதிற்குள் நினைக்கின்றார்கள், சாமி சொன்ன கருத்துக்களை நாம் சொன்னால் தவறாகி விடுமோ, அல்லது தவறான கருத்தை நாம் சொல்லிவிடுவோமோ, தவறான கருத்தை சொல்லக்கூடாது என்றெல்லாம் இப்படி பயந்து சாமியினுடைய உபதேச கருத்துக்களை பற்றி சாதாரணமாக பேசக்கூட ஒவ்வொருத்தரும் மனதிற்குள் தயக்கம் இருக்கின்றது. என்றால் மீண்டும் மீண்டும் குரு நமக்கு சொல்வது, இந்த உபதேசங்களை கேட்க வேண்டும், கேட்க வைக்க வேண்டும், கேட்டு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, மூல கருத்துக்களை, ஒரு சப்ஜெக்ட் என்று சொன்னால் அதை எடுத்து மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். முதலிலே நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் சாமி சொல்வதற்கு இவர் தப்பாக சொல்கிறார் என்றுதான் முதலில் சொல்லுவார்கள். ஆனால் எல்லோரையும் கேட்க வைத்தால் எல்லோரையும் அதை உணர வைக்க முடியும். அந்த உணரும் நிலைகள் வந்துவிட்டால், எந்த குரு எனக்கு வழிகாட்டி இந்த பேருண்மைகளை அறிய செய்தார், அந்த குருவினுடைய உணர்வோடு நாம் அனைவருமே ஒன்றாக இணைய முடியும், நாம் ஒருங்கிணைந்த நிலைகள் செயல்பட முடியும் என்று சொல்லி இருக்கின்றார். என்றால் இது எல்லாமே நான் சொல்லவில்லை. அவர் உபதேசங்களை மீண்டும் மீண்டும் கூர்ந்து பல உபதேசங்கள், எண்ணில் அடங்காத உபதேசங்களை கேட்டு, இன்னும் சொல்ல போனால் கபமனத்திலோ அல்லது அவர் பேசிய இடங்களில் அது சரியாக பதிவாகாத, கேட்க முடியாத உபதேசங்களாக இருந்தாலும் அதை எப்படியாவது துரிதமாக கேட்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து அந்த மறைந்த உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களைத்தான் இப்பொழுது நான் இங்கே ஏற்கனவே இது உபதேச வாயிலாக போடப்பட்டதான், அதைத்தான் திரும்பவும் சொல்லுகின்றேன். உபதேச வாயிலாகத்தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கின்றேன். இந்த உபதேசங்களை கேட்க வேண்டும், கேட்க வைக்க வேண்டும், எல்லோரையும் உணர வைக்க வேண்டும், எல்லோரையும் இதை பேச வைக்க வேண்டும். எல்லோரும் பேசினால்தான் அந்த வித்து அதற்கு ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அவர் வெளிப்படுத்தக்கூடிய
அவர் வெளிப்படுத்திய அந்த உணர்வலைகளுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும் என்றால் அதை பற்றி நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், அதை பற்றி நாம் பேச வேண்டும். அதை பேசி பேசி நாம் அந்த குருவினுடைய உணர்வுகளை நமக்குள்ளும் ஜீவன் பெறச் செய்து, எல்லோருக்கும் ஜீவன் பெறச் செய்து அந்த குரு அருளை நமக்குள் ஓங்க செய்ய வேண்டும். அதைத்தான் குருவும் சொல்லுகின்றார். அப்படி ஒருங்கிணைந்த நிலையில் நீங்கள் வரப்படும் பொழுதுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அவர் எப்படி நம்மை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் இந்த உலகம் மாற்றத்தினை, ஏனென்றால் இன்று நம் ஞானகுரு உடலுடன் இல்லை, ஈஸ்வர பட்டரும் உடலுடன் இல்லை. ஆனால் இந்த உலகை காக்கக்கூடிய சக்திகளாக நீங்கள் தான் செயல்பட போகின்றீர்கள், நீங்கள் தான் அதை செயல்படுத்துவீர்கள் என்று அவர் யாரையோ சொல்லவில்லை, நம்மைத்தான் சொல்லுகின்றார். ஆக அந்த உலகை காக்கக்கூடிய, உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகில் இனி வரக்கூடிய அணுகுண்டுகளாலோ கதிரியக்கங்களினாலோ அல்லது விஷ வாய்களினாலோ அல்லது பயாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய, அதாவது உயிரியல் தத்துவப்படி சில ஆயுதங்களை தயாரித்து வைத்துள்ளார்கள். கிருமிகளாக இந்த காற்று மண்டலத்தில் ஒளி அதிர்வுகளாக பாய்ச்சிவிட்டால் மனிதனை உடனடியாக அது புத்தி பேதமில்லாத ஆக்கிவிடும். இப்படி எத்தனை வகைகளில் கண்டுபிடித்து வைத்துள்ளார்கள். ஆனால் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டின் கீழ். யார் முதலிலே செய்வது, நாம் அழிந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருப்பதால் ஒவ்வொருவரும் இன்று சமாதானமாக போவது போல் தோன்றிக் கொண்டிருக்கலாம். ஆக இதற்காக நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உலக சூழ்நிலை இதுதான். இதிலே நாம் எதை காக்கப் போகின்றோம்? ஆனாலும் இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அருள் வாக்காக, ஞான வித்தாக ஈஸ்வரப்பற்றும் சரி, நமது ஞான குருவும் சரி, உபதேச வாயிலாக வாக்காக கொடுத்துள்ளார்கள். அந்த சிறிதளவேனும் மக்களை காக்க வேண்டும் என்ற நிலையில் இன்று நமக்கு எல்லோருக்குமே தெரியும், ஓசோன் திரை ஓட்டை விழுந்திருக்கிறது என்று. ஆனாலும் அதன் வழி விஷத்தன்மைகள் வந்தாலும் கூட அது எங்கே தேங்கி நிற்கும், அந்த விஷங்கள் எங்கே குவிந்திருக்கும் என்றால் எந்த நாட்டிலே அல்லது எங்கே இது போன்ற விஷமான நிலைகளை அதிகமாக உற்பத்தி செய்கின்றார்களோ, பதுக்கி வைத்திருக்கின்றார்களோ, அங்கிருந்து கசிவாகின்றதோ அங்கேதான் இது சுழன்று கொண்டிருக்கும். இன்று இவன் வெடிப்பானா அவன் வெடிப்பானா என்று சொன்னாலும் அது குவிந்த இடங்களைத்தான் பாதிக்குமே தவிர, நாம் இன்று இந்த தியானம் எடுக்கின்றமே கூட்டமைப்பாக, உள்ளபூர்வமாக, மனப்பூர்வமாக ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து எல்லோரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், எல்லோரும் நம் குருவை போன்று, ஈஸ்வர பற்றை போன்று, அகஸ்தியரை போன்று ஞானிகளாக ஒவ்வொருவரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அந்த குரு உபதேசித்த நிலைகளை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஞானமாக, மெய்ஞானமாக வெளிப்படுத்தி உலகை காக்கக்கூடிய சக்திகளாக வளர வேண்டும் என்று யாரெல்லாம் உள்ளபூர்வமாக இது போன்று கூட்டமைப்பாக எண்ணி எடுத்து இந்த அலைகளை பாய்ச்சி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பகுதிகளிலே, அந்த இடங்களிலே இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் நாம் எடுத்து பாய்ச்சியது நம்மை காக்கக்கூடிய சக்தியாக. அந்த சக்தி, இதைத்தான் குருநாதர் ஆங்கில வார்த்தை சொல்லினார், ரிமோட். பல இடங்களிலே இந்த ரிமோட் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். ஆக ஈஸ்வரப்பட்டனுடைய சக்தி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போன்று. ஏனென்றால் ஈஸ்வரப்பற்று வந்து அதை செய்வதில்லை. நாம் அந்த உணர்வை தட்டி எழுப்பி நாம் அனைவரும் சேர்ந்து அதை குவித்தோம் என்றால் உடனடியாக அது அனைத்துமே நம் பக்கம் வராது. நம்மை கல்கி என்று சொல்கின்றார்களே, நம்மை எல்லாம் ஞானியாக அந்த அருள் உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த உலகிற்கு அழைத்து செல்வதற்குத்தான் ரிஷிகளும் ஞானிகளும் நமது ஈஸ்வரப்பற்றும் ஞானகுருவும் நமக்கு இந்த உண்மைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி அதை ஞாபகப்படுத்தி வளர்க்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். அதாவது தெரியப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும், எல்லோரையும் அதை பெறச் செய்ய வேண்டும், எல்லோரையும் உணரச் செய்ய வேண்டும். எல்லோரையும் உணரச் செய்வது மிகவும் முக்கியம். ஆகையினால் நாம் அனைவரும் குரு சொன்ன இந்த வாக்கை, அவர் எப்படி நீங்கள் தான் தப உணர், நீங்கள் தான் சாமி என்று இந்த பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த குரு அருளையே திரு அருளாக அதையே நாம் நமக்கு முன்னணியில் வைத்து நம்மால் அந்த சக்தி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு அவர் சொன்ன நிலைகளை, என்றால் குரு இதை வெறும் சொல்லாக நீங்கள் சொல்லாதீர்கள், செயல் வடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அது அந்த செயல் வடிவுக்கு கொண்டு வரும் நிலையாக உபதேசங்களை நாம் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம், கேட்க வைப்போம், அந்த கருத்துக்களை பரிமாற்றம் செய்வோம், எல்லோரையும் உணர வைப்போம் என்று இன்றைய தினம் ஞான குருவையும் மகரிஷிகளையும் நம் குருநாதரையும் வேண்டி, குருநாதர் எந்த உபதேச கருத்துக்களின் வாயிலாக நமக்கெல்லாம் சக்தி கொடுக்கின்ற இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வர முடியும் என்று வாக்கினை பதிவு செய்தாரோ அதற்கு ஜீவன் கொடுத்து அந்த ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்ளும் விதமாக இன்று நாம் தியானிப்போம். நம் உடல் உறுப்புகளை அனைத்தையும் அந்த சக்திகளை பெற நாம் இன்றைய தியானத்தை அதற்குண்டான நிலைகளாக
உறுதிமொழியாக எடுத்து செயல்படுத்துவோம். ஒரு நிமிடம் நம் ஞான குருவை எண்ணி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, ஞான குருவின் அருளும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். எந்த அருள் ஞானம், எந்த மெய்ஞானம், எந்த மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும் என்று அவர்கள் உபதேசித்து வெளிப்படுத்தினார்களோ அந்த உபதேசங்கள் அனைத்தும் எங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும் என்று உயிரான ஈசனை வேண்டி ஞான குரு அவர் குருவை ஈஸ்வரப்பற்ற எவ்வாறு கட்டாயத்தின் பேரில் எத்தனை சிக்கல்களில் மிக மிக அழுத்தமாக வீரியமாக அவர் குருவின்பால் நினைவை செலுத்தி ஒரு குளவியால் கொட்டப்பட்ட புழுவிற்கு குளவியினுடைய நினைவு எவ்வளவு வீரியமாக வந்திருக்குமோ அதை போன்று நாம் ஞான குருவை போன்று நம் குருவின்பால் நம் நினைவை செலுத்தி அந்த குருவினுடைய அருளை, பேரருளை நாம் அனைவரும் பெறுவோம். ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று. இங்கே தியானம் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அனைவர்கள் குடும்பத்தாரும் சரி, இந்த தியானத்தில் கலந்து கொள்வோர் இனி யாரையெல்லாம் சந்திக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். நாம் பெற்ற குரு அருளின் துணை கொண்டு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நாம் அனைவரும் நம் உறுப்புகளுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்கிறோம் என்றாலும் சற்று முன் சொன்னது போன்று இந்த உலகை காத்திடும் உலகிற்கு எடுத்துக்காட்டாக வரும் நாம் எல்லாம் கல்கியாக அருள்ஞானிகளாக, என்றால் அந்த ரிஷிகள் அனைவருமே இன்று விஞ்ஞானத்தினால் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டுகளாக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சூரியனே அழிந்தாலும் அதனால் வரக்கூடிய விஷத்தையும் ஒடுங்க செய்யக்கூடிய, அதையுமே ஒளியாக மாற்றக்கூடிய செய்யக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலையும் மகரிஷினுடைய ஆற்றலையும் தான் பெறுகின்றோம். அது அந்த சக்திகளைத்தான் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பெறச் செய்கின்றோம். ஆகவே யாரும் சொல்வதை தவறாக நினைக்க வேண்டாம். நம் இந்த உடலில் வரக்கூடிய நோய்களையோ அல்லது அன்றாடம் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து நீக்குவதற்கு மட்டும் நாம் இந்த தியானத்தை செய்யவில்லை. என்றால் இதிலே ஞானம் என்று சொல்லலாம், உலக ஞானம் என்று சொல்லலாம், உயர் ஞானம் என்று சொல்லலாம், மெய்ஞானம் என்று சொல்லலாம், மெய்ப்பொருள் காணும் திறன் என்று சொல்லலாம், இந்த மகரிஷிகள் பெற்ற ஞானம் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை சாதாரண மனிதனுடைய அவனுடைய எண்ணத்தை, அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆசையை அந்த மெய்ஞானமாக மெய்ப்பொருள் காணும் திறனாக மகரிஷிகள் காட்டி அவர்கள் வழியிலே உயர்ஞானம் பெறுவதற்குத்தான் இதையெல்லாம் சிறுக சிறுக சொல்லி நமக்குள் உருவேற்றி செருகேற்றி அந்த உபதேசங்களை எல்லாம் நமக்கு குரு கொடுத்துள்ளார்கள். அதனுடைய முதல் படிதான் இந்த உடல் உறுப்புகளுக்கு நாம் இவ்வாறு செய்தால் அந்த உடலில் உள்ள உபாதைகள் போகும், நோய் நீங்கும், அந்த தீமைகள் விலகும், உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று நம்மை எல்லாம் வசியப்படுத்தி என்றால் ஞானிகள் காட்டிய வழியிலே நம்மை அழைத்து செல்வதற்கு சொல்லப்பட்டவைகள் தான் அவைகள் எல்லாம். ஆக அந்த ஞானத்தோடு நாம் நின்று விடாது, உயர் ஞானமாக மெய்ஞானமாக அந்த மகரிஷிகள் பெற்ற ஞானமாக அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்து வளர்த்து கொண்ட கதிரியக்க சக்திகள் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை பெற்று அது அனைத்தையும் ஒருங்கிணைந்து வளர்த்ததான் துருவ நட்சத்திரம். அதே வரிசையில் பின் சென்றவர்கள் தான் சப்தரிஷி மண்டலம். அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்தது அனைத்துமே இது போன்ற கதிரியக்க சக்திகள் தான்.
அந்த கதிரியக்க சக்திகளை சாதாரண மனிதனால் அணுக முடியாது, நெருங்க முடியாது. ஆனால் அதைத்தான் நமது குரு இந்த உபதேச வாயிலாக உங்களுக்கு சக்தி கொடுக்கின்றேன், உபதேசம் மூலமாகத்தான் தகுதி ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த உபதேசம் மீண்டும் மீண்டும் கேட்பதன், கேட்க சொல்வதன், உணர்வதன் நோக்கமே அதற்குத்தான். அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை, உள்பொருளை, அவருக்குள் எதை விளைய வைத்தாரோ அந்த ஒளியான, முதலில் சொன்ன மாதிரி இருளாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு வெளிச்சத்தை நாடுகின்றோமோ, ஒரு கண் இல்லாத புழுவிற்கு கண் கிடைத்த பின் அது எப்படி மற்றொன்றை அறிகின்றதோ, இன்று நம் குடும்பத்திலோ அல்லது உடலுக்குள்ளோ திடீரென்று எதிர்மறையாக ஒரு சிக்கல் ஏற்பட்டு அதிலிருந்து உடனடியாக மீட்டிடக்கூடிய, அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஞானம் கிடைத்தால் எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவோமோ, அந்த வெளிச்சம் அதான் கார்த்திகேயா என்று சொல்லுது. அத்தகைய வெளிச்சமான அந்த பேரருள் பேரொளியைத்தான், அதைத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என்று சொல்லுகின்றோம். அதனுடைய ஒளி கற்றைகளைத்தான், அந்த ஒளியான உணர்வுகளை நாம் நுகர்வதற்குத்தான், நுகர செய்வதற்குத்தான் இந்த உபதேசமே கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அது வெறும் சொல்லல்ல. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என்று வெறும் சொல்ல அல்லாதவை அந்த ஒளி கற்றைகளை, மிக மிக சக்தி வாய்ந்த கதிரியக்க சக்திகளை இந்த காற்று மண்டலத்தில் இன்று பரவிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இனி மனிதர்களால் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுகுண்டுகளோ விஷவாய்களை எவை வெளியே வந்தாலும் அது நமக்குள் அணுகாதபடி அதை ஜீரணிக்கக்கூடிய, அதை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த பேராற்றலைத்தான் நாம் இப்பொழுது தியானமாக எடுத்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இதை பெறச் செய்து, அதில் விளையச் செய்து, நம் உயிரோடு ஒன்றிய உணர்வுகள் அனைத்தையும் இந்த பேரருள் பேரொளியாக ஒளியின் சுடராக கல்கி 10வது நிலை அடையும் நிலையாகத்தான் நம் இந்த உடல் உறுப்புகளை அதை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்திகளை நாம் பெறச் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை பெற்றால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சாதாரண தலைவலியோ மேல்வலியோ அல்லது உடல் இருக்கக்கூடிய உபாதைகளோ இவையெல்லாம் நாம் எளிதில் போக்க முடியும். இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே சகல ஐஸ்வர்யங்கள் நம்மை தேடி வரும். அதற்காக நாம் தனியாக தியானம் செய்ய வேண்டியதில்லை, அதற்காக நாம் தனியாக எண்ண வேண்டியதும் அவசியம் இல்லை. என்றால் பேரருளை பெற்றால் அது பேரொளியாக மாறும். பேரொளியாக மாறினால் இன்று சாதாரண மனிதனுக்கும் புரியும்படியாக அஷ்டலட்சுமி என்று சொல்வார்கள். இந்த சகல ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அனைத்துமே நம்மை தேடி வரும். ஆக அத்தகைய சக்திகளைத்தான் நமது குரு கொடுக்கின்றார். ஆக குரு நமக்கு எந்த சக்திகளை கொடுக்கின்றாரோ, எல்லாரையும் பெற வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அந்த சக்திகளை நாம் அவர் உணர்வோடு கலந்து ஏங்கி பெறுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து, எங்கள் கணையங்களை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து, கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து, நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து, சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும்
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது கண்களை பற்றி நாம் சாதாரணமாக நினைக்கின்றோம். ஆனால் நமது ஞான குரு அவர்களும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய பூதேவரும் சரி, உயிரே கடவுள் என்று உயிரை கடவுளாக காட்டினாலும் அன்று வாழ்ந்த வியாசகர் இந்த கண்ணைத்தான் உயிர் என்று அவர் வெளிப்படுத்தி சென்றார். ஏனென்றால் இந்த கண்களால் எதை உற்று நோக்குகின்றோமோ அல்லது எது செவிவழி கேட்டு பதிவாகி நினைவாகி அது கண்களின் நினைவுக்கு நிழல் படமாக உணர்வு அலைகளாக எண்ண ஓட்டங்களாக கண்ணின் நினைவு கொண்டு ஓடுகின்றதோ அதுவே பிரம்மமாகி சிருஷ்டியாகி அதுதான் இந்த உடலை அழைத்து செல்கின்றது. அதனால்தான் பார்த்த சாரதி, எதை பார்த்தமோ அது சாரதியாக வழி நடத்துகின்றது என்பதை இந்த கண்களை பற்றி தான் வியாசகர் வர்ணித்து மகாபாரதம் என்ற காவியத்தை காட்டினாலும் அதிலே கீதாசாரம் என்று, கீதா உபதேசம் என்று இந்த கண்களை பற்றிய எண்ணிலடங்காத பேருண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். முதலிலே சொன்னது போன்று ஞான ஒரு காட்டிலும் மேட்டிலும் அலைந்து அவருடைய நினைவு அனைத்துமே தன் குடும்பத்தை பற்றியோ மற்ற நிலைகளை பற்றியோ அவருடைய எண்ணங்கள் செல்ல விடாதபடி, ஏனென்றால் சோறு கூட சாப்பிட விடமாட்டார் குருநாதர் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதென்றால் அவருடைய கண்ணினுடைய நினைவு எப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதற்காக அல்ல, அவருடைய நினைவு, அவருடைய கூர்மை எதன்பால் சென்றது, எதன்பால் இருக்க வேண்டும் என்று குரு நிர்பந்தப்படுத்தினார், எதை நிலை நிறுத்தி எந்த சக்தியை பெற வேண்டும் என்று அவருக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தின என்று நமக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான் அதை சொல்லுகின்றாரே தவிர, நான் சாப்பிடவில்லை, என்னை சாப்பிட விடவில்லை, அதை தன்னுடைய வேதனை பற்றி நமக்கு அது சொல்லவில்லை. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், நமது கண்களுடைய நினைவுகள் எப்பொழுதுமே துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரம் நம் கண்களுக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது துருவ நட்சத்திரம் என்று பொதுவாக சொன்னாலும் இதிலே மகரிஷிகளும் அடக்கம், சப்தரிஷி மண்டலம் அடக்கம், நமது குருநாதரும் அடக்கம், மாமகரிஷி ஈஸ்வராய பூதேவரும் எல்லாமே இந்த ஞானிகள் காட்டிய வழிகள் எல்லாமே அதற்குள் அடங்கி இருக்கின்றது. அது கண்ணினுடைய நினைவு நமக்கு அங்கேதான் செல்ல வேண்டும், அதன் வாழ்ந்தால் இருத்தல் வேண்டும். இதை நாம் கட்டாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் குரு இதை தெளிவாகவே சொல்லுகின்றார். இப்பொழுது நான் ஒருவன் தான் உபதேசம் கொடுக்கின்றேன், இதை பதிவு செய்கின்றீர்கள், கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கின்றது, சந்தோஷப்படுகின்றீர்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டு முடித்து அடுத்து நீங்க பலரை சந்திக்க நேருகின்றது. அவர்கள் ஏதாவது தவறாகவோ குறையாக சொன்னால், சாமி இதை சொன்னார், உயர்ந்த கருத்துக்களை சொன்னார், இங்கே இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே, இந்த உலகம் இப்படி இருக்கிறதே என்று நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வித்தினை உடனடியாக அடுத்த நிமிடத்திலேயே இந்த உணர்வுகள் மூடிவிடும், மூடி மறைத்து விடுகின்றது, மூடி மறைக்க செய்கின்றது. அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், நினைவுபடுத்துகின்றேன். உங்களுடைய கண்ணினுடைய நினைவாற்றல் குருவ மத்திக்கு செல்ல வேண்டும், குருவ நட்சத்திரத்திற்கு செல்ல வேண்டும், குருவின்பால் செல்ல வேண்டும், அந்த தொடர்பிலேயே இருக்க வேண்டும். இதை ஒரு பழக்கப்படுத்தி கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் இது நமக்குள் செயல்படுத்த முடியும். ஏனென்றால் சிறிது காலம் பழகிவிட்டால், நமக்குள் அந்த வித்து விளைந்து விட்டால் தன்னிச்சையாக நம்மை அழைத்து செல்லும். நாம் அனைவருமே தியானம் செய்ய நிறைய கற்று வைத்திருக்கின்றோம், தியானத்தின் மூலமாக சக்திகளை பெறவும் கற்று வைத்திருக்கின்றோம். ஆனால் நமது ஞான குரு உபதேச வாயிலாக கொடுத்த அந்த பேரருள் பேரொளி என்ற மெய்ஞானத்தையோ மகரிஷிகள் பெற்ற ஞானத்தையோ நாம் கண்ணின் நினைவு கொண்டு கூர்ந்து எடுத்திருக்கின்றோமா? அதை நமக்குள் வளர்த்திருக்கின்றோமா? அதையெல்லாம் பெற்று உலகை காக்கக்கூடிய சக்திகளாக அவர் நம்பிக்கையோடு நம்மை சொன்ன அந்த நிலைகளை நாம் வளர்ந்திருக்கிறோமா என்றெல்லாம் கற்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய கண்ணின் நினைவுக்கு அவர் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்வது, நம்முடைய கண்ணின் நினைவு உள் நினைவாக, மனச்சாட்சி என்று சாதாரண மனிதன் சொல்வான், அதுபோல உள் நினைவு நமக்கு எப்பொழுதுமே ஞானிகள் பால் இருத்தல் வேண்டும். உள் நினைவு இந்த மனிதர்கள் பால் இருக்கக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையின் பாலும் இருக்கக்கூடாது. உள் நினைவு எப்பொழுதுமே மகரிஷிகள் பால் துருவ நட்சத்திரத்தின் பால் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த கண்ணின் கரு வெளிகளில் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஆழமாக பதிவு செய்ய இந்த பயிற்சியாக கொடுத்துள்ள வியாசகரும் அதனால்தான் இந்த கண்களையே உயிராக, அதே கடவுளாக அவர் பரமாத்மா என்று காட்டுகின்றார். அது அகண்ட அண்டத்தை அறிய வேண்டும் என்றாலும், அகண்ட அண்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சக்தியை பெற வேண்டும் என்றாலும், அதுக்கு உதவியாக முதலில் அதை பெற செய்யக்கூடிய தகுதியாக நமக்கு ஏற்படுத்துவது இந்த கண்கள் தான். இந்த கண்ணின் நினைவு கொண்டுதான் நாம் குரு அருளை பெற முடியும், அந்த குரு வழியில் உயர்ந்த சக்திகளையும் பெற முடியும். அதற்கு நாம் குருவை அடிக்கடி நினைவு கொண்டு வர வேண்டும். வேதனைப்பட்டு அல்ல, குடும்ப கஷ்டத்தை பற்றி நினைத்து அல்ல, அல்லது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கலை நினைத்தல்ல, அதையெல்லாம் போக்குவதற்கு, அதையெல்லாம் மாற்றுவதற்கு, அதையெல்லாம் ஒளியாக மாற்றுவதற்கு, மாற்றி அமைப்பதற்கு, மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் அந்த உணர்வை எடுத்தால் அந்த குரு அருள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். அந்த குரு அருள் துணை கொண்டு அவர் சொல்லுகின்றாரே, படிப்பறிவு இல்லாதவன் என்னை, என் நினைவின் ஆற்றலை, அகண்ட அண்டத்திற்கும் குரு என் கண்ணின் நினைவினுடைய ஆற்றலை பாய்ச்சும்படி சொன்னார், அதை கவரும்படி சொன்னார் என்று. படிப்பறிவு இல்லாத அவர் எப்படி தன் கண், ஆனால் இன்றும் நீங்கள் அவருடைய புகைப்படங்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய கண் எப்படி ஜொலிக்கின்றது. அந்த கண்ணிலே ஒரு கூர்மையான ஒளியாக பார்த்த மாத்திரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த கண்ணாக நம்முடைய கண்களும் மாற வேண்டும். ஆகவே ஞானகுருவை ஒரு நிமிடம் எண்ணி நம்முடைய கண்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று வியாசகரை வேண்டி எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள
விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து, குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து, அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து, ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இங்கே தியானத்தில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த நெஞ்சின் விழா எலும்புகளில் உள்ள அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் ஒளிக்கற்றைகளை தவறக்கூடிய ஊன்களாக எல்லோருக்கும் அந்த தகுதி கிடைக்க வேண்டும். எல்லோருடைய ஊனிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி உயர்ஞான வித்தாக, ஒளியான வித்துகளாக ஆழமாக பதிய வேண்டும் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் அருஞானம் பெற்று, மெய்ஞானம் பெற்று, மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்று, மகரிஷிகள் பெற்ற ஞானத்தை நாங்கள் எல்லோரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த தகுதி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் ஊனிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி ஆழமாக பதிய வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் வாழ்க்கையில் எங்களை அறியாது சேர்ந்த ஊழ்வினை என்று சொல்கின்றமே, விதி என்று சொல்கின்றமே, அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் அனைவரும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று எங்கள் அனைவருக்குள்ளும் அறியாது சேர்ந்த தீய வினைகள் நீங்கி, சாப வினைகள் நீங்கி, பாவ வினைகள் நீங்கி, பூர்வ ஜென்ம வினைகளும் நீங்கி நாங்கள் அனைவரும் மதிகொண்டு, அதாவது குரு காட்டிய அந்த அருள் வழியில் அவர் நமக்கு எதை மதியாக ஞானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அந்த மதிகொண்டு நாம் அனைவரும் என்றுமே மகரிஷிகளின் அருள் வட்டத்திலே, அவருடைய அருள் பாதுகாப்பிலே நாங்கள் என்றென்றும் மகிழ்ந்து வாழ வேண்டும் ஈஸ்வரா. அந்த விதிகளை கடந்து விதிகளை வெல்லக்கூடிய சக்தி நாங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். எங்களுக்குள் நல் வினைகளாக இனி நடப்பது அனைத்துமே அருள் வழியாக, மெய் வழியாக எங்கள் அனைவருக்குமே அவ்வாறு அமைய வேண்டும் ஈஸ்வரா. இந்த வினைகள் எல்லாம் கழிந்து நாங்கள் என்றுமே மகிழ்ந்து வாழ வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து, தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து, தோலை உருவாக்கிக் கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேர வரை நாம் பெற்ற சக்திகள் அனைத்தும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த இரத்த நாளங்களிலே கலந்து, எல்லோருடைய உடலிலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து
எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்று நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக எண்ண முடியாது. தனித்தனியாக எண்ணம் குரு சொல்லவில்லை. அதனால்தான் இதற்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ரிமோட் சக்தி என்று சொல்லுகின்றார். அது குரு உணர்வோடு இணைந்து அந்த குரு எப்படி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து ஈசன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் அந்த இருளான நிலைகளிலிருந்து விடுபட்டு ஞானிகளுடைய உணர்வு அங்கே படர்ந்து தீமையிலிருந்து அவர்கள் விடுபடக்கூடிய சக்தி பெற்று மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக பெற வேண்டும் என்று நமது குரு அவர் குரு மூலமாக எப்படி அதை கற்றுக்கொண்டாரோ அதை நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏனென்றால் அந்த குரு அவர்களை பெற்று நாம் மட்டும் தீமையிலிருந்து விடுபடுவதல்ல, நாம் மற்றவர்களையும் விடுபட செய்ய வேண்டும். ஆகையினால் இப்பொழுது நாம் தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவராக நாம் நினைவு கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அவர் சொன்ன முறைப்படி அவர் எப்படி ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்தாரோ உடலை ஆலயமாக மதித்தாரோ அந்த ஈசன் வீட்டிற்குரிய ஆலயம் என்று அது பரிசுத்தமடையும் என்று அவர் எப்படி விரும்பினாரோ அவர் உணர்வோடு கலந்து ரிமோட் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நாம் அவர் உணர்வோடு நாம் தொடர்பு கொண்டு உயிரான ஈசனை வேண்டி நம் நினைவை ஒரு பட்டனை தட்டினால் எப்படி வெளிச்சம் அந்த விளக்கு எப்படி எரிகின்றதோ அதை போன்று வினாடிக்கும் குறைவான நேரத்திலே இந்த சக்திகளை பாய்ச்ச முடியும். ஏனால் இத்தகைய சக்தி தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி நமது ஞான குரு வெளிப்படுத்தும் பொழுது இந்த உலகிலே தீமைகளோ கடும் துன்பங்களோ கடும் இன்னல்களோ வந்தால் இடியும் மின்னலும் சூறாவளியாக நான் வருவேன் என்று ஈஸ்வரப்பட்டர் வாக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஆக மின்னலோ சூறாவளியோ ஒரு கனப்பொழுதிலே அது சகலத்தையுமே அது ஒருங்கிணைத்தது செயல்படுத்தும். அது அத்தகைய மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றலைத்தான் நமக்கு ரிமோட் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த ரிமோட் சக்தியை குருநாதர் சொன்ன வாக்கை நினைத்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணினாலே போதுமானது. அந்த சக்தி உடனடியாக யாருக்கெல்லாம் கிடைக்க வேண்டுமோ, எந்த பகுதிகளில் எல்லாம் படர வேண்டுமோ, எந்த ஊர்களில் எல்லாம் படர வேண்டுமோ, எந்த இடத்திலே குறிப்பான இந்த இடத்திலே படர வேண்டும் என்றால் அந்த சக்திகள் அங்கே குவியும். இது யாரோ ஒருவர் செய்வதல்ல, நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அதைத்தான் இந்த கூட்டு தியானத்திலே நமக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களை குரு வழியில் ஒருங்கிணைக்க செய்கின்றோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய ஈர்ப்போட்டத்திலே அவருடைய குரு வழியில் நாம் இதை செயல்படுத்துவோம் என்று மீண்டும் மீண்டும் நமது குருநாதரை நினைவுபடுத்தி உபதேச வாயிலாக சில இடங்களிலே சில சொல்களை பரிபாசைகளாக சொல்லி நம்மை ஒருங்கிணைக்கக்கூடிய, நம்மை காத்து நம் வீட்டை காத்து ஊரை காத்து உலகை காத்து கல்வி என்ற நிலைகளை அழைத்து செல்வதற்காக இது போன்ற உபதேச வாயிலாக அந்த ஒளிகளை உணர்வின் ஆற்றல்களை அந்த சொல்லுக்குள் அந்த ஒளிக்குள் மிக மிக ஆற்றலை பதிவு செய்துள்ளார்கள். அந்த முறைப்படி நாம் தியானித்தாலே போதுமானது. நாம் அந்த சக்தியை நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு அல்லது நினைத்தவருக்கு நாம் பெறச் செய்ய முடியும். உலக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அவர்களையும் பெறச் செய்ய முடியும். அதாவது நுண்ணிய நிலைகளிலும் செயல்படுத்த முடியும், விரிந்த நிலைகளாகவும் செயல்படுத்த முடியும். இதற்கு எல்லையே கிடையாது. அதனால்தான் 7-14 லோகத்தை வென்றவன் வின்ஸ்கண்டன் என்று காட்டுகின்றார்கள். ஆக இந்த உடலுக்குள் 6வது அறிவு 7வது நிலை ஒளி, இந்த சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய 6 நிறம் 7வதாக அது வெண்மை நிறமான ஒளி. ஆக இந்த உடலுக்குள்ளும் சரி இந்த பிரபஞ்சத்திலும் சரி இதில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தனக்கு உகந்ததாக அந்த ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் துருவ நட்சத்திரம் எதை பேரருள் பேரொழியாக மாற்றியதோ எதையெல்லாம் வென்று இன்று அவர்கள் விண்ணுலகிலே பேரருள் பேரொழியாக வாழ்கின்றார்களோ வளர்கின்றார்களோ அவ்வளவு பெரிய சக்தியைத்தான் நமது குரு வெறும் வாக்காக சொல்லி அந்த மூலக்கூறுகளை மெய்ப்பொருளை மிக மிக ஆற்றல், அதாவது நாம் மனிதனால் எண்ணி பார்க்க முடியாத சக்திகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதன் வழி நாமும் செயல்படுவோம், செயல்படுத்த செய்வோம், எல்லோருக்கும் அந்த சக்தியை கிடைக்க செய்வோம். அந்த குருநாதர் சொன்ன அந்த ரிமோட் சக்தியை பெற்று இனி வரக்கூடிய எத்தகைய தீமையிலிருந்து நாம் அனைவருமே விடுபடுவோம். நாம் அனைவரும் ஒன்றுபட்ட உணர்வு கொண்டு சகோதர உணர்வு கொண்டு நாம் அனைவருமே ஓர் இனம் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய ஈர்ப்போட்டத்திலே அவருடைய சிஷியர்களாக அவருடைய வழி அந்த நெறியை நாம் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களாக நாம் செயல்படுத்துவோம்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இதே போன்று திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த உணர்வுகளை நாம் பாய்ச்சுவோம். பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் குழந்தைகள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் இல்லங்கள் முழுவதும் படர்ந்து இல்லத்தில் வசிப்போர் அனைவரும், இல்லத்திற்கு வருகை புரிவோர் அனைவரும், இல்லத்தை நினைப்போர் அனைவரும் ஞான குருவின் அருளும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளும் அனைவருக்கும் பேரருள் பேரொளியாக அந்த உணர்வுகள் கிடைத்து எல்லோரும் குரு வழியில் அருள் வழி வாழ்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருஞானம் பெற்று அனைவருமே இந்த உலகை காக்கக்கூடிய மெய்ஞானிகளாக, மகரிஷிகளாக, உத்தம ஞானிகளாக எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் இந்த உணர்வுகளை நாம் இருக்கும் இடங்களில் எல்லாம், நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் படரச் செய்வோம், பரவச் செய்வோம். எங்கள் குரு இதையும் வாக்காகத்தான் பதிவு செய்துள்ளார். ஒரு சாதாரண மனிதன் யாம் சொன்ன பதிவை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த நெறிப்படி இதை பாய்ச்சினால் குறைந்தது 10 மைல் சுற்றளவுக்கு இந்த அலைகள் பாயும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவை இதுபோன்று ஆங்காங்கு இந்த உணர்வுகளை பதிவு செய்து ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த உணர்ச்சிகளை தோண்டி துருவ நட்சத்திரத்தின்பால் கண்ணின் நினைவை கொண்டு சென்று உயிர் வழியாக சுவாசித்து நாம் எங்கெல்லாம் செல்லுகின்றோமோ, யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ, எந்த இடங்களுக்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கெல்லாம் இந்த சக்தி படர வேண்டும் என்று குரு நமக்கு 10 மைல் சுற்றளவுக்கு இது படர செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த வாக்கிற்கு ஜீவன் கொடுத்து அந்த நினைவாற்றலை குருவின்பால் செலுத்தி ஒரு நட்சத்திரத்தின்பால் செலுத்தி இந்த இடத்திலே பாய்ச்சினம் என்றால் அந்த சக்தி அங்கே படருகின்றது. அப்படித்தான் படர செய்ய முடியும், அப்படித்தான் வளர்க்க முடியும், அப்படித்தான் இதை கூட்டமைப்பாக கூட்ட முடியும். அந்த கூட்டம்தான் எனக்கு தேவை என்று குரு சொல்லுகின்றார். ஆகையினால் தான் நான் இதை விளம்பரப்படுத்துவதில்லை. விளம்பரப்படுத்தினால் ஆசைகள் தான் வளரும். ஆசைகள் வரும்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிக்கோளோடு வருவார்கள். எனக்கு குழந்தை வேண்டும், என் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், என் தொழில் விருத்தியாக வேண்டும் என்று எத்தனையோ குறிக்கோளோடு வருவார்கள். அல்லது மற்றவர்கள் குறைவான நோக்கத்திலே வந்தால் இவனுக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும், அல்லது எனக்கு இது இப்படி நடக்க வேண்டும் என்று எத்தனையோ குறிக்கோளோடு வருவார்கள். அந்த குறிக்கோள்களுக்கெல்லாம் நாம் கொண்டு சென்றால் அதற்குத்தான் நான் வளைந்து செல்ல முடியுமே தவிர அந்த குரு அருளை வளர்க்க முடியாது. ஆகையினால் இது விளம்பரத்தால் இது வளர்க்க முடியாது. அந்த உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் ஞான குருவும் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து இந்த உலகம் கல்கி என்ற நிலை பெற வேண்டும், எல்லோரும் அந்த அறிஞானிகளாக வளர வேண்டும் என்று உள்ளபூர்வமாக யாரொருவர் இந்த குறிக்கோளை மனதிலே நிறுத்தி எல்லோருக்கும் அந்த தகுதி கிடைக்க வேண்டும், எல்லோரும் இந்த உலகை காக்கக்கூடிய சக்திகளாக வளர வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு வருபவர்களுக்கு இந்த உரசக்தியை நான் செருகேற்றுகின்றேன். அத்தகைய கூட்டமைப்பு சிறிதளவு இருந்தாலும் போதும். அவர்களை வைத்து மீதி உள்ள இந்த உலக மக்களுக்கு இந்த உயர்ந்த சக்திகளை பாய்ச்சி இந்த உலகையே நாம் அருள் உலகமாக மாற்ற முடியும். இந்த கலியினுடைய வீழ்ச்சி, இந்த உலக மாற்றம் என்று சொல்லுகின்ற இந்த உலக மாற்றத்தையே தடுக்க முடியும் என்று ஞானகுருவும் சொல்லி இருக்கின்றார்.
மகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சொல்லி இருக்கின்றார்கள். மாற்றத்தை பற்றியும் சொல்லி உள்ளார்கள். மாற்றத்தையே நாமும் மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் குரு சொன்ன வாக்கை அவர்கள் உணர்வோடு கலந்து அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அவர்கள் விருப்பப்படியே இந்த உலகம் கல்கி என்ற உலகமாக பேரருள் பேரொளியாக என்னால் எத்தனையோ பிரதேசங்கள் இருளான நிலைகள் இருந்தாலும் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் அது பரவி படர்ந்து இந்த அண்டமே பேரண்டமே ஒளியாக மாறக்கூடிய நிலைகளாக துருவ நட்சத்திரம் வளர்ந்து கொண்டுள்ளது. நாம் எல்லாம் அதனுடைய அங்கமாக அந்த பேரருளை வளர்க்க வேண்டும், வளர்க்க முடியும். ஏனென்றால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெருக நாம் பெருக, நாம் பெருக துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி பெருக, பேரண்டம் ஒளியாக பெருக இனம் இனத்தை வளர்க்கும் என்று இது அனைத்துமே குரு உபதேச வாயிலாக பதிவு செய்துள்ளார்கள். ஆக எத்தனையோ நிலைகள் இருளாக போய்கொண்டிருந்தாலும் நமது குரு காட்டிய வழியில் நாம் பேரருள் பேரொளியாக ஒளியான நிலைகளை நாம் போக்கி அந்த வழியிலே நாம் ஒளியான நிலைகள் எந்த பக்கம் இருக்கின்றதோ அந்த ஒளியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஆகவே நாம் சாதாரண மனிதர்கள் என்று நாம் எண்ண வேண்டாம், நம்முடைய தியானத்தையும் சாதாரணமாக எண்ண வேண்டாம். ஏனால் அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த ஒரு கடவுள் என்று சொல்லுகின்றமே அதுதான் ஒவ்வொருவருடைய உடலிலும் இயக்கிக் கொண்டுள்ளது. அந்த உயிருக்குள் இந்த ஞானத்தை பெறச் செய்ய வேண்டும் என்பதே என் குரு எனக்கு இட்ட கட்டளை. அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நாம் நம் நினைவை சப்தரிஷி மண்டலங்களின்பால் செலுத்துவோம். குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுரு காட்டிய அருள்வழியிலே நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொழியை நாம் தியானம் இருக்கும் இடங்களிலே அடர்த்தியாக குவியலாக நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானத்தின் மூலம் நம்முடைய எண்ணத்தால் உணர்வால் இந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழியை நாம் குவிப்போம். அந்த அலைகளை பரவச் செய்து நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான் மக்களும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்களோ நண்பர்களோ அல்லது அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேரை பற்றி பத்திரிகை வாயிலாக டிவி வாயிலாகவோ அல்லது அக்கம் பக்கத்தின் மூலமாக உடலை விட்டு பிரிந்தார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். அல்லது திடீரென்று விபத்தாகிவிட்டது, இத்தனை பேர் இறந்தார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். அல்லது இன்று போர் என்று நடக்கின்றது, எத்தனையோ ஆன்மாக்கள் அங்கே உடலை விட்டு பிரிகின்றது. இது எல்லாமே நாம் ஒருங்கிணைத்து குரு நமக்கு காட்டிய மாமகரிஷி ஈஸ்வராயர் கொடுத்த குருதேவர் கொடுத்த அந்த விண் செல்லும் மார்க்கமாக விண் செலுத்தும் மார்க்கமாக அவர்கள் உணர்வோடு கலந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிரான்மாக்களும், அதாவது உடலை விட்டு ஒரு மனிதனுடைய உயிரான்மா பிரிந்தால் அந்த உயிரான்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும். அந்த உயிரிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இணைய வேண்டும். நாம் கேள்விப்பட்டால் அறிய நேர்ந்தால் அந்த செய்திகளை நமக்கு கட்டாயப்படுத்தி யாராவது சொன்னால் அல்லது நம் குடும்பத்திலோ நாம் பழகிய அல்லது நெருங்கிய பழகிய யாராக இருந்தாலும் உடலை விட்டு பிரிந்தார்கள் என்று கேட்டாலே அடுத்த கணம் நம்முடைய நினைவு சப்தரிஷி மண்டல உணர்வோடு அவர்களை விண் செலுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு நாம்
அவர்களை எல்லாம் நாம் குலதெய்வங்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், எனக்கு வேண்டியவர், என் மனைவி, என் கணவர், இப்படி நாம் உறவு முறை கொண்டுதான் எண்ணுகின்றோம். அவ்வாறு இல்லாதபடி குரு உணர்வோடு இணைந்து, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவோடு இணைந்து, என்னால் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா இந்த காட்டிலே எந்த இடத்தில் இருக்கின்றது, எங்கே இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது, எங்கே சுழன்று கொண்டு இருக்கின்றது, எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர் உணர்வோடு நாம் கலந்து இந்த தியானத்தை, இந்த விண் செலுத்தும் நிலைகளை நாம் அவர்கள் உணர்வோடு இணைத்து விட்டால் என்ன, அவர் சொன்ன முறை, உயிரினுடைய முகப்பிலே சப்தரிஷி மண்டல உணர்வை இணைக்க வேண்டும். கணவன் முன் சென்றால் மனைவி அவ்வாறு செய்ய வேண்டும், அல்லது மனைவி முன் சென்றால் கணவன் அவ்வாறு மனைவியுடைய முகப்பிலே இணைக்க வேண்டும். இணைத்து சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அங்கே பெறச் செய்து, உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று உந்தி நாம் செலுத்த வேண்டும். உந்தி செலுத்தி இதே உணர்வை தன்னுடைய உயிரிலும் இதை வளர்க்க வளர்க்க, எப்பொழுது அதாவது அங்கே உடலுடன் இருப்பவரும் உடலை விட்டு பிரிகின்றாரோ, சிவசக்தி என்ற நிலையில், ரிஷி பத்தினி என்ற நிலையில் கணவன் முன் சென்றிருந்தால் மனைவியினுடைய ஆன்மா அதே நிலையாக அதனுடைய ஈர்ப்பிலே சென்று சிவசக்தியாக அங்கு அடைவதும், அல்லது மனைவி முன் சென்றிருந்து கணவன் பின் சென்றால் இது இரண்டும் சேர்ந்து அங்கே வளர்ச்சியின் நிலையாக, இன்று சப்த ரிஷிகள் என்று சொல்லுகின்றன, அவள் எப்படி கணவன் மனைவியாக அந்த உயர்ந்த நிலையை பெற்று அகண்ட அண்டத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் அழியாத நிலைகள் கொண்டு, எத்தகைய இன்னலும் இல்லாது, எத்தகைய துன்பம் இல்லாது, வேதனைகள் இல்லாது, கஷ்டம் இல்லாது, பேரானந்த பெருமகிழ்ச்சி கொண்டு என்றுமே இன்பமாக, என்றுமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற இதையெல்லாம் ஏதோ சாமி இப்படி சொல்லி இருக்கின்றார், நாம் இப்படி செய்கின்றோம் என்று வெறும் சொல்லாக அல்லது ஒரு பாடமாக நினைக்காதபடி, அவர் சொன்ன உணர்வோடு, அவர் சொன்ன முறைப்படி, அதாவது சொன்ன முறை என்றால் அவர் சொன்ன உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டு கேட்டு பதிவாக்கி என்ன சொல்லுகின்றார், இதில் எவ்வாறு விண் செலுத்துகின்றார், எவ்வாறு விண் செல்லுகின்றது, இந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகள் எப்படி இணைக்க வேண்டும், அது எப்படி விண் செல்கிறது என்றால் இதையெல்லாம் குரு ஈஸ்வரப்பற்று அவருக்கு காட்டுகின்றார். ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனையோ ஆன்மாக்களை விண் செலுத்தும்படி நேரடியாக பார்த்துதான் நமக்கு சொல்லுகின்றார். அது அந்த உணர்வோடு கலந்து நாமும் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை, அந்த உயிரை எண்ணி அந்த உயிரிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இணைய வேண்டும், அது முகப்பாக அமைய வேண்டும். அந்த சப்தரிஷி மண்டல உணர்வோடு உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் கூட்டு தியானம் செய்கின்றமே, கூட்டாக வலுவாக அனைவருமே ஒன்று சேர்ந்து, ஏனென்றால் சாதாரண பாசம் கொண்டோ, அன்பு கொண்டோ, உறவு முறை கொண்டோ, உடல் எண்ணத்திலே உடல் இச்சை கொண்டு எண்ணாதபடி உயிரின் இச்சை கொண்டு அந்த ஆன்மாவுக்கு நாம் விமோச்சனம் பெறச் செய்கின்றோம். இந்த துன்பமான இந்த மனித வாழ்க்கையிலிருந்து, துன்ப கடலிலே இருந்து அவர்களை இன்பக் கடலுக்கு அழைத்து செல்கிறோம் என்று மிக மிக மகிழ்ச்சியாக நாம் செய்ய வேண்டியது, மகிழ்ச்சி கொண்டு அவர்களை நாம் விண் செலுத்த வேண்டியது, அவர்களை விண்ணுக்கு அனுப்ப வேண்டியது, உந்தி செலுத்த வேண்டியது நம்முடைய தியானமாகும். அதை சாதாரணமாக நாம் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும், அருள்வா ஈஸ்வரா என்று வெறும் சப்தமிட்டு அதை சொல்லிவிட்டு செல்வதல்ல. ஏனென்றால் இதையெல்லாம் குரு சொன்னதைத்தான் சொல்லுகின்றேன், யாரையும் குறையாகவோ குற்றமாகவோ சொல்வதற்கு அல்ல. அந்த உணர்வோடு நாம் செய்தோம் என்றால் நமக்குள் அந்த ஆற்றல் பெருகும். அந்த ஆற்றல் பெருகுவது மட்டுமல்ல, இதை மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தி அவர்களும் இதை செயல்படுத்த ஆரம்பித்தால் அந்த விண்ணுலக ஆற்றல் நம் பூமியிலே நாம் இருக்கும் இடங்களிலே இது திரும்பும். ஏனென்றால் இதுவும் உபதேசத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். சப்தரிஷி மண்டலத்திலிருந்து பேரருள் பேரொளி சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இந்த பிரபஞ்சங்களிலே பரவி கொண்டிருந்தாலும், நம் பூமியினுடைய துருவ பகுதி வழி வந்தாலும் கூட இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்கள் அதை எண்ணி, அதை ஆசை கொண்டு, ஏக்கம் கொண்டு அதை ஈர்க்கவில்லை என்றால் அந்த பிரபஞ்சத்திலே துருவ பகுதி அருகிலே வந்தாலும் இந்த பூமிக்குள் சொல்லாது மீண்டும் பிரபஞ்சத்திற்கே அந்த சப்தரிஷி மண்டல அலைகள் திரும்பிவிடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அலைகளை நாம் கட்டாயப்படுத்தி நம் பூமிக்குள் இழுக்க வேண்டும் என்றால் நாம் அந்த உணர்வோடு அனைவரும் சேர்ந்து சப்தரிஷி மண்டல உணர்வுகளை குருநாதர் காட்டிய வழியிலே கூட்டமைப்பாக இழுத்து கவர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற முகப்புகளில் உயிரான்மாக்களை இணைத்து அவர்கள் அனைவரும் அங்கே விண் செல்ல வேண்டும் என்று இது அனுதினமும் துருவ தியானத்திலும் தினசரி இதை செய்தோம் என்றால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கற்றைகளுடைய வீச்சு இந்த பூமிக்கு அதிகமாக பரவும். எப்படி குரு ஒருவரை விண் செலுத்தினால் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது என்று
விண் செலுத்தினால்தான் அந்த தகுதி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றாரோ அந்த தகுதியை நாம் தியானத்திலே சொல்லுகின்றமே. பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் அனைவரும் பெற வேண்டும். பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய அந்த ஆற்றல் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று நாம் தியானத்தில் சொல்லுகின்றமே. அந்த தகுதியை நாம் அவ்வாறு ஏற்படுத்த முடியும். ஆகவே இப்பொழுது ஒரு 2 நிமிடம் குருநாதர் சொன்ன முறைப்படி அவர் உணர்வோடு கலந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை குருநாதரும் சரி ஈஸ்வர பற்றும் சரி எவ்வாறு விண் செலுத்தி சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஒரு அங்கமாக சப்த ரிஷிகளாக அங்கே இந்த பூமியில் வாழ்ந்த எத்தனையோ மகான்களையும் வழி தெரியாது, அதாவது குகைகள் போன்று பூமிக்குள் அடைந்து கிடந்தவர்களையும் தட்டி எழுப்பி அந்த ஆன்மாக்களுக்கு இந்த நினைவை ஊட்டி உணவை ஊட்டி அலைகளை பரப்பை செய்து அந்த ஆன்மாக்களை விண் செலுத்தினால் அதை போன்று நாமும் உடலை விட்டு பிரிந்து சென்ற நம்மை சார்ந்தவரையும் ஒரு 2 நிமிடம் விண்ணிலே அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்ய உந்தி செலுத்துவோம். கூட்டமைப்பாக ஒரு 2 நிமிடம் உந்தி செலுத்துவோம். எல்லோரும் சப்த ரிஷிகள் ஆக வேண்டும் என்று, பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், பேரானந்த நிலை கொண்டு ஏகாந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்களுக்கு செய்யும் சேவையாக இதை நாம் செயல்படுத்துவோம். இப்பொழுது நம் நினைவுகளை வான மண்டலத்தில் செலுத்தி அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இந்த வான மண்டலம் முழுவதுமே படர்ந்து பூமி முழுவதும் படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி அந்த மேகங்கள் அந்த மேக கூட்டங்களில் அனைத்திலும் எல்லா மகரிஷிகளும் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அதிலே படர்ந்து மகரிஷிகள் உணர்வு கலந்த அந்த மேகங்கள் குளிர்ந்து அருள் மழையாக பெய்து இந்த பூமியை காக்கக்கூடிய ஜீவ நீராக உயிர் நீராக அருள் மழையாக நன்னீராக பெய்து ஏரி குளங்கள் எல்லா இடங்களிலும் நிரம்பி அருள் தாவர இனங்கள் செழித்து வளர்ந்து இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேரம் வரை நமது குருநாதர் காட்டிய அருள்வழியிலே நாம் அவர் கொடுத்த பயிற்சியாக தியானமாக, அதாவது ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரையும் எல்லா நேரத்திலும் அந்த மகரிஷியின் உணர்வு துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் இரத்த ஓட்டமாக இந்த நினைவு ஓட்டமாக நமக்குள் கொடுப்பதற்காக அவர் கொடுத்த வழியிலே நாம் தியானித்தோம். அதே சமயத்தில் அவர் நமக்கு கொடுத்த வேலையை உலகுக்கு எடுத்துக்காட்டாக நாம் எல்லாம் வர வேண்டும் என்று நம்மை எல்லாம் நம்பி ஒப்படைத்திருக்கும் அந்த வேலையை செவ்வன செய்யும் நிலைகளாக ஞானகுருனுடைய உபதேச கருத்துக்களை எல்லோரையும் கேட்க வைக்க வேண்டும். கேட்க வைப்போம்.
அதாவது கேட்க வைப்போம் என்றால் கட்டாயப்படுத்தி அல்ல, அந்த கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்க வேண்டும். முதலிலே நாம் கேட்க வேண்டும், நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாம் அதிலே சுவை கண்ட பின் இந்த உபதேசம், இதில் இந்த கருத்துக்கள் நல்லதாக இருக்கிறது என்று நம் வீட்டிலோ அல்லது நெருங்கிய இந்த தியானத்தில் தொடர்பு கொண்டவர்களோ அல்லது கூட்டு தியானங்களிலோ இதை வெளிப்படுத்தி அல்லது அந்த உபதேசத்தை வாசித்து காட்டி அதை அவர்களையும் படிக்க செய்து, அவர்களையும் உணரச் செய்து, அவர்களையும் கேட்க செய்ய வேண்டும். இப்படி சிறுதுளி பெருவெள்ளமாக ஞானகுருடைய உபதேச ஒளிகளுக்கு நாம் ஜீவன் கொடுக்கும் நிலைகளாக இது சிறிதளவு நாம் செய்தோம் என்றால் நமக்குள் அந்த ஞானம் பெருகும். ஞானகுருவை போன்று நாமும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய தத்துவங்களை நம்முடைய உடலும் ஒரு இயந்திரமாக, அதாவது ஈஸ்வர பற்றி என்னை எப்படி ஆட்கொண்டார் என்று சொல்லுகின்றாரோ, நாம் பாடலிலே பாடுகின்றோமே, என்னை ஆட்கொண்ட அருள்வாய் ஈஸ்வரா. ஆக அந்த ஞானிகளுடைய உணர்வுகள் நமக்குள் ஆட்கொள்ளும் நிலைகளாக இந்த உபதேச உணர்வுகளை நாம் நமக்குள் ஆட்கொள்ள செய்ய வேண்டும். அந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொண்டால் குருநாதர் எப்படி என் சொல், இப்பொழுது அதைத்தான் நீங்கள் படிக்கின்றீர்கள், வாசிக்கின்றீர்கள், ஆனால் என் சொல் என்று அல்ல, குரு அருள்தான் என்னிடமிருந்து வெளிப்படுகின்றது. ஆக அந்த குரு அருளைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக குரு அருள்தான் அவரிடமிருந்து சொல்லாக வருவதாக சொல்வது போன்று நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய சொல்லும் குருவினுடைய சொல்லாக, ஞான குருவினுடைய சொல்லாக, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய சொல்லாக அது நிச்சயம் வரும். யாரும் மனதிலே தயக்கம் வேண்டியதில்லை. நாம் தவறாக சொல்லிவிடுவோமோ அல்லது தப்பாக பேசிவிட்டால் ஏதாவது ஆய்விடுமோ அல்லது தப்பாக பேசினால் மற்றவர்கள் கேட்ப எதையுமே நாம் எண்ண வேண்டியதில்லை. நம் நினைவை குருவின்பால் செலுத்தி படிக்காதவர், 3ஆம் கிளாஸ் கூட முழுமையாக படிக்காதவர் எப்படி குருவினுடைய உணர்வுகளை பதிவு செய்து அடுக்கடுக்காக அகண்ட அண்டத்தினுடைய நிலைகளையும் அணுவினுடைய ஆற்றலையும் மறைந்து கிடக்கக்கூடிய சகலத்தையுமே வெளிப்படுத்தினாரோ, நம்மை எல்லாம் அதை அறியும்படி செய்தாரோ, நாமும் அதை செய்ய முடியும். ஏனால் என்னை காட்டில் நீங்கள் 4 மடங்கு வளர முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த குரு வாக்கை அருள் வாக்காக நாம் ஏற்று நாம் அனைவரும் அந்த 4 மடங்கு சக்தியாக நாம் பெறுவோம் என்று உறுதி கொள்வோம். அதை சபதமாகவே ஏற்போம். சொல்லாக அல்ல, செயல் வடிவுக்கு கொண்டு வருவோம். உபதேசங்களை கூர்ந்து கேட்போம். அதற்குண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்குவோம். அந்த குரு அருள் திரு அருளாக, பேரருளாக, பேரொளியாக இந்த பூமி முழுவதும் இந்த உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை செயல்படுத்துவோம் என்று வேண்டி, ஒவ்வொரு உயிரானையும் ஈசனையும் வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். குரு எதை ஆசைப்பட்டாரோ அந்த நிலை உருவாக வேண்டும் என்று எல்லா உயிரான ஈசனையும் வேண்டி இப்பொழுது நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. வணக்கம். தியானத்தை நிறைவு செய்வோம்.